கிளாஸ் கூட கழுவாம குடுக்குறாங்க அவங்க கிட்ட. இங்க பாரு. யாருக்கா அதெல்லாம் விபூதி எல்லாம் பூசி வச்சிருக்கிற? கொட்டு காலி. கொட்டு காலி. என்ன கொட்டு காலி? எதுக்கு இப்போ நீ இது பண்ணுற? தொண்டை எரியுது. தண்ணி நல்லாதான் போனேன். தொண்டை எரியுது. ஜூஸ் குடிச்சேன். ஜூஸ். நான் பச்சமா விளையாடுங்க. பால் வாயில சொன்ன வாயினது. வடக்கன் ஜூஸ் குடிச்சேன். அப்ப எல்லாமே பால் வாயில சொன்ன வாயினது. பாலா முக்கியம். நீ ஏன் அவனுக்கு பால் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் வந்து எல்லாம் ப்ராங்க்னு கேட்டுருக்கீங்க. ஸோ ஒரு ப்ராங்க் வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு என்ன ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போது ரீசெண்டாக நாளைக்கு ஒரு படம் ஒன்று வரப்போகுதுல, நம்ம சூர்யா வருது. ஸோ அது அங்கேருந்து ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு கொட்டுக்காலின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருதுல, அதில் வந்து சூர்யோட வாய்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார்ல. ஸோ அதை வச்சே ஒரு கான்செப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சு நான். ஸோ ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க சொன்னாவையும் ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் சொன்னாவையும் இன்றைக்கி வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி அந்த ப்ராங்க் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது கொட்டுக்காலி ப்ராங்க். ஆக்சுவலாக ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ப்ராங்க் தான் இது. நேரத்துலேருந்து ஒரு மாதிரி இருக்கு வாய்ஸ். என்னன்னே தெரியல. 2 நாள் போகாத மாதிரி பேசுறீங்களா? ஆமாம், நானே தெரியல. வாய்ஸ் வரல சுத்தமா. எங்க பேசணும் நீ? என்ன நீங்க தெரியல. என் பாட்டிக்கு ஒலி கட்சி பார்த்தியா? நீ தயவு செஞ்சு இப்படி பேசாத. நார்மலா பேசினாலே கேட்க முடியாது. சத்தியமா வாய்ஸ் வரல. என்னன்னே தெரியல. உட்காரு. நேத்து கோபம் ரோட்ல போட சொன்னா கழுத்துல போட்டுச்சு. என் வலி எனக்கு தான் தெரியும். நான் வலி தொண்டை வலி. அப்பா கடவுளே, டேய் காப்பாத்து. பண்ணாதடா. எங்க போய் வீந்து ஏறி வந்த? வீந்துல மருந்து சித்தர் கூப்பிட்டாரு. சித்தர், நீ தயவு செஞ்சு ஒழுங்கா பேசுறா. சத்தியமா கேட்க முடியல. என்ன என் வாய்ஸ் வரல எனக்கு. நீ பேசாத நல்லது. நேற்று ஜூஸ் குடிச்சாங்க. வடக்கன் கிட்ட ஜூஸ். என்னை விட்டு குடிச்சல யார்? அந்த இந்திக்காரங்கிட்டயா? ஆமா. எத்தனை டம்ளர் குடிச்ச? 2 கிளாஸ். வேணும் உனக்கு? எல்லாம் வேணும். வேற எதனா குடிச்சியா? கப்பு வேணுமா உனக்கு ஜூஸ்? நல்லா இருக்கும்டி. வாய்ஸ் என்ன பிரச்சனை உனக்கு? வாய்ஸ் வரல. ஏன் வரல? அதான் தான் தெரியல. பிரஷ் பண்ணியா? பண்ணிட்ட காலையே. இன்னைக்கு காலைல நிஜமா பேச வரலடி. ஹாய் பண்ணியா? 2 வாட்டி போயிட்டேன்டி. அப்படியே முக்குற? பேச வரலடி. பேச வரல. மொட்டை லட்சம் யூஸ் பண்ணிருக்கேன். ஆமா, என்னவோ அவர் மாதிரி ஆயிடும்னு தோணுது எனக்கு. கரெக்டா இருக்கும். மண்டைக்கும் இருக்கும். சரி, உள்ள போய் தண்ணி எடுத்தோம். கொஞ்சம் குடிக்கும். போ, சரியாகலான்னு பார்ப்போம். போடி, நெஞ்சாடங்கிரி. போ. போடி. கொஞ்சமாவது பாசம் இருக்குது. அப்ப காதலின் அவஸ்தை எப்போ வந்தாலும் கூட்டினே? எப்போ வந்தாலும் கூட்டின? காலையில் நமக்கு கண்வே சாலான் கை தொடுதே விளையாடாத. எப்போ வந்த? எங்க போயிருக்கீங்க? இந்த மெண்டல் பிடிச்சிட்டு இருக்காளுக்கு. மாடி மலை விக்ரம் நான் கூட்டின வந்து கீழே கட்டிட்டு வந்தேன். இவளுக்கு தங்கச்சி கூட்டினு வரான்னு கிளம்புறதுக்கு வந்தானே உன்ன. அப்படியா? ஏன் பஸ் கிடைக்கலையா? பஸ் என்னடா தொண்டா பேச வரல. நல்லா தானே போனேன். ஜூஸ் என்ன கூட்டுறதுக்கு வர சொன்னா லேட். நான் வந்து கேட்டு தள்ளி இருக்க வரவே இல்லை. கேட்டா சும்மாவே பண்ணிட்டு இருக்காது. ஜூஸ் குடிச்சு வந்தா நான் அந்த இந்திக்காரங்கிட்ட கிளாஸ் கூட கழுவாம குடுக்குறாங்க அவங்க கிட்ட. யாருக்கா அதெல்லாம் விபூதி எல்லாம் பூசி வச்சிருக்கிற? கொட்டு காலி. என்ன கொட்டு காலி? எதுக்கு இப்போ நீ இது பண்ணுற? தொண்டை எரியுது.
பாலா முக்கியம் நீ ஏன் அவனுக்கே பால் ஏய் என்ன குடிச்சிட்டு நான் குடிக்கல அவன் மட்டும் தான் குடிச்சான் தொண்டை எரியுதுல ஏச்சி ஏச்சி குடிச்சிட்டல சும்மா விளையாட ஜெகன் போ ஜெகன் போய் நைட்டுக்கு அந்த சட்னி வாங்குங்க போ யாரு இவன் கூட்டுப்போடி வர சும்மா விளையாடுறான் இவன் நானே தொண்டை உனக்கு எது விளையாடுறதே உனக்கு தெரியல அவன் தான் சொல்லுவான் இங்க வாக்கிட்டா கிட்டலாம் வர முடியாது நான் சொல்லு தொண்டை அந்த சும்மா தொண்டை விளையாடுற ஜெகன் ஏன் ஜெகன் தலைவலிக்குது எனக்கு வேப்பல வச்சு என்ன பண்ண போற ஏய் என்ன குடிச்சிட்டு வந்தீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே வந்தா நான் எது குடிக்காம நான் வரல என்ன கூட்டாத மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்கான் அவன் லேட்டா வந்தான் வண்டி கண்ணாடி மாட்டிக்கினேன் அப்ப எங்க போறான்னு நினைச்சிருந்தேன் அப்புறம் சொன்னா போன் பண்ண வர சொன்னா கூட்டின்னு வரணும் அப்படின்னு தொண்டை எரியுது குண்டம்மா ஏ சாகல குண்டம்மா தொண்டை சிரிக்க போட முடியல குண்டம்மா சும்மா விளையாட போட்டு பால் வேணும் தலைவலிக்குது காஃபி குடிக்கலாம் அடியே என்ன தொண்டையில காமி தொண்டையில வாயை மூடு கருமா எத்தனை சோத்தறப்போ பல்லு வலிக்குது ஆறுது செப்டிக் டேங்க் வர மாதிரி இருக்கும் ஏய் என்ன குடிச்சிங்க நான் குடிக்கல இவன் நான் வரது என்ன கூட்டறது மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்கான் தொண்டை இந்த பாருங்க லாக் தொண்டை இங்க இருக்கு ஏய் விளையாடாத ஏந்துறா நிஜமா சத்தியமா சத்தியெல்லாம் சொன்னாம பழைய அடிப்பேன் நீ என் மேல சத்தியம் வச்சுதான் சொன்னாம சத்தியமா ஏய் சொன்னாம ஏய் சத்தியெல்லாம் பண்ணாத நிஜமா சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாது அடியே யாரு இது குட்டு போடி வரமா டென்ஷன் பண்ணுது மொட்டை ராஜா வாய் சொல்ல ஜெகன் விளையாடாத ஜெகன் வாய் வருதான்னு கேட்க முக்கிய நேரம் வந்து வாய் வருதா ஐயோ வாய் தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன் நிஜமாவே சொல்றியா பொய் சொல்றியா இந்த மண்டத்தலையில ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியலையா இதுக்கு மூளையே அது போயிடுச்சு சும்மா போனை பார்த்து கேட்டதா போலாம் ஏய் ஏன் போய் சாப்பிடுறதுனா வாய் சேஞ்ச் ஆகுது சும்மா விளையாடாத ஜெகன் ஏந்திர ஜெகன் அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி வர முடியாது வாய்ஸ் போ தலை மாதிரியா ரொம்ப முக்கிய தலைமறியா வால் மரியா அது தலைமறியா வாய்ஸ் வரலடி எனக்கு அது ஏச்சி ஏந்திர எதனா போய் டாய்லெட் வந்துறீங்க நெஞ்சில் குடி இருக்கும் நல்லா குடிச்சிட்டு வந்தீங்க அதுக்குள்ள நான் இல்ல அவன் தான் குடிச்சானே ஜூஸ் டாய்லெட் டைங்க நெஞ்சில் குடி இருக்கும் அவன் விளையாடுறான் இல்ல டே வரலடி டாய்லெட் வாங்க போயிட்டு சிரிக்கிற மாதிரி வாய்ஸ் வரல நீங்க போய் டாய்லெட் வாங்க ட்ரீட்மெண்ட் டேய் வாங்க டாய்லெட் வாங்க என்ன குடிச்சிட்டு வந்தடா ரெண்டுமே உள்ள போய் டாய்லெட் வாங்க தலை விளையாடிட்டு கிட்ட எனக்கு காதல் வளர்த்தேன் உசுருக்குள்ள கோடை கட்டி காதல் வளர்த்தேன் வடக்கங்கிட்ட ஜூஸ் ஒண்ணுதான் வாங்கி நானே வச்சு குடிச்சேன் எங்க போச்சுன்னே தெரியல பானிபுரி வேணும் பானிபுரி வடக்கன் கிட்ட வாங்கி தர அந்த வேர்வத்தண்ணி எல்லாம் விட்டு தருவார்ல அது குடி பானிபுரி வேணும் டே பானிபுரி நீங்க பாருங்க பானிபுரி ஏய் போய் உட்காரு நீ எங்கடா போச்சு ஏய் போடா நீ ஜோஸ் பானிபுரி காட்டு குடுங்க எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னு பாப்போம் ஏய் புதுசுடி பரவாயில்ல ஊத்துங்க என்ன வாங்கி கொடுத்த நீ அவனுக்கு நானா ஒண்ணு வாங்கி தரல இது நான் வரதுக்கு முன்னாடியே நான் வாங்கினது அதுக்குள்ள சாயந்தரம் குடிச்சா அதுக்குள்ள ஒரு தொடை கட்டிக்கும் அதுக்கு முன்னாடியே நோ குடிச்சிருக்கான் நான் கேளுங்க டெய்லி போய் அந்த கடையாண்ட நின்னுருக்கான் பார்த்தாலும் ஜிகிர்தாண்டா வர டெய்லி என்ன கிடையாண்டா அந்த இந்தியா நைட்டு 10 மணிக்கும் குடிச்சு தொலையுது ஏய் எதனா போய் தின்றுவியா ஏய் அப்படியே ஆச்சு நாத்த குத்திங்க நீங்க சிறப்பு சிறப்பு டானிக் டானிக்
அப்ப எதுக்குன்னா கடை பாஸ்போர்ட் போலாமா பிரவீன் இந்த கூப்பிட்டு வண்டியில் எடுத்து போக சொல்லலாம் பிரவீன் தண்ணி குடி தண்ணி குடி எரியுதுனா தண்ணி குடி பானிபூரி சாப்பிடாதே. அப்புறம் வாயில எல்லாம் வந்துரும் எரியுதுனா பானிபூரி எல்லாம் சாப்பிடுவானா லூசாடா நீ அடிக்கிறீங்க என்ன என்ன சும்மா விளையாட்டு பண்ணியிருந்தா புத்துறீங்க என்ன மனித ஜெகனே டென்ஷன் பண்ணாம போய் வாய்மாடா சாப்பிடுறதுக்கு டைம் ஆகுதுன்னா வேலை வெட்டிட்டு நினைச்சிருக்கேன் மனித உரிமை மீறல் சட்டம் சொன்னோம். போன் பண்ணு டாக்டருக்கு. சொல்லு பிரவீன் ஃபோன் பண்ணி நான் சிங்கர் ஆகணும்னு நினைச்சேன். போட சொன்னா போட்டு நான் சூப்பர் சிங்கர் ஆகணும்னு நினைச்சேன். சரி வா நான் அங்கே போலாம் வா சூப்பர் சினிமா ஏய் சும்மா விளையாடுறாரு வண்டி சொல்லடா சினிமா பாட்டு பாட முடியாது. தொண்டை வலிக்குதுன்றல இப்ப எதுக்கு பேசுங்கிற சங்கீத மேதை தென் சிந்தும் நீங்க மேதை போயிட்டு ஆட்டோ ஃபோன் பண்ணு தாலாட்டும் தாடும் தாடும் ஏய் ஆட்டோ ஃபோன் பண்ணி பேசிட்டீங்க வேதானம் கிளம்புடா. சங்கீதமே நானும் சங்கீதமே ஜெகனே வாய்ஸ் போயிடுச்சு. தெலுமி ஆட்டோ ஃபோன் பண்ணு போயிட்டு ஆட்டோல ஃபோன் பண்ணு நந்தே வரட்டும் பானிபூரி வேணும். எதுக்கு ஒரு waste? பானிபூரியா சரி பானிபூரி தின்னலாம் வா போலாம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க. பானிபூரி இரு உனக்கு வழியே ஏத்துரு வாடா விளையாடாத பைத்தியம் மென்டல் ஆயிடுச்சு வீட்டுல இருந்து மென்டல் ஆயிடுச்சு கடை வேற இல்ல அம்மா பேச்சு வந்துச்சு. சரி அம்மா ஏய் நீ கணக்கறியா சிங்கமா வந்துறீங்க அக்கு ஏய் என்ன பண்றான்டி இவன் அம்மா நான் என்ன அப்படியே சொன்னேன் இவன் சும்மா நடிச்சிட்டு இருக்கான் மருதமலை மாமணி ஏன் தெரியாது நீ பேச்சு வந்து பேச்சு கொஞ்சமா சொல்லு. இந்த ஆக்ஷன் பண்ணிட்டு இல்ல பேச்சு வந்து சொன்னாங்க. எனக்கு அப்படியே உலகி ரெண்டா அவனை வச்சு வேலை வெட்டிட்டு உனக்கு எருமை மாடு மாதிரி பேச்சு இருக்கியே. வந்து எனக்கு உன் பேச்சுனால தான் நான் வந்துட்டு இருக்கேன் ஏய் எப்படி வேலை மருதமலை மாமணி கைஸ் அதான் வந்து பிராங்க் பண்ணியாச்சு. ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சொல்லினா ரொம்ப நாளாக கேட்டுருக்காங்க சொன்னா எங்க நானும் பார்த்த கமெண்ட்ஸ்லாம் நாடு கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னால சிறப்பாக இறங்கியாச்சு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்கு. அப்படிலாம் இல்லை நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கனால எனக்கு கரெக்டாக இருக்குது நைட்டில் வர்றதுக்கு வந்து அகைன் மார்னிங் எழுந்து போகிறது கரெக்டாக இருக்குது. வீக்கெண்ட்லேயும் அவன் வெளில போயிட்டுறானா அதனால பார்க்கவே முடியல. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால வந்தேன் பார்த்தா வச்சு செஞ்சுட்டானுங்க என்ன. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சொன்னாக்கு வந்து ஒரு பிராங்கு. ஸோ எங்கள் அம்மாவும் கேட்டுக்கிங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து நல்லா கேட்டுக்கிறோம் ராஜமாதா டல்லாயிட்டான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அவங்க வந்து சாப்பிடவே மாட்டுறாங்க. நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒழுங்காக சாப்பிட்டாவே ஹெல்த் நல்லா இருக்கும். இப்போ சாப்பிட்டாவே சரியாயிடும். மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் கேட்டுங்க. இனிமேல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒழுங்காக சாப்பிட சொல்லி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து காஃபி பிஸ்கெட் இதுதான். ஆமாம் மோஸ்ட்லி கெட்டு போயிருக்காங்க. ஸோ சொன்னால் முடிஞ்சால் அப்பப்போ டைம் இருக்குது அப்போ வருவா வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நாங்கள். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். அதே மாதிரி கடை வந்து பார்த்தீங்கன்னா கடை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமில் போயிட்டு இருக்கு ரோடு இஷ்யூஸ்னால. ஸோ அதனால் கடை வந்து சீக்கிரமாக கடை பற்றின அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமாக வரும். அதோட ஏன்னா ரோட்டில் வந்து நிறைய ரோடு பள்ளம் நோண்டுறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய போயின்னு இருக்குது. அப்போ ரோட்டில் அங்கே வைக்கக்கூடாது இங்கே வைக்கக்கூடாதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனை கைஸ். ரோட்டில் கடை வச்சா நிறைய ப்ராப்ளம் அதை ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஆல்ட்ராக சைட் பை சைடில் ஒரு கடையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நிம்மதியாக உட்காந்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு போனோம். நிறைய பேர் வந்து நம்ம ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறீங்க. நம்ம கடை வச்சு இந்த ஸ்டார்டிங் டைமே பார்த்தோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக நாங்கள் லாஸ்ட்டு எங்களுக்கு இருக்க ஒரே ஹோப் வந்து இன்னொரு கடையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவோடு வரும். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏமாத்தின மாதிரி நாங்களும் இன்னொரு வீடியோல நானும் சார்னாலும் வெச்சு ரிவெஞ்ச் இருக்கு உனக்கு. நாங்க வெச்சு செய்யறோம். ஓகே கைஸ் see you guys டாடா.